படைத்தவன் ரப்புன் நாசு மலிக்கின் நாசு இலாஹின் நாசுன்னு அல்லாஹ் வர்ணிச்சு விட்டு எதிலிருந்து பாதுகாப்பு தர்றோம்? வசுவாசம் ஏற்படாமல் நான் பாதுகாப்பு தர்றேன். தவறான எண்ணங்கள் எனக்கு ஏற்படாமல் அல்லாஹ் நீ தான் காப்பாற்றணும், ஷைத்தான்ட்ட மீற முடியாது. அது அந்த வசனம் அந்த சூரா சொல்லுது. ஃபலக் சூரா என்ன சொல்றது? மின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகதி, முடிச்சு போட்டு எங்களுக்கு கெடுக்கிறானே, நல்லது செய்யாம கெடுக்கிறானே, இபாதத்து செய்வதற்கு இடையூறா நிக்கிறானே, அந்த முடிச்சை தான் என்று இந்த ஹதீஸ் வழக்குது. புகாரில வரக்கூடிய ஹதீஸ் முடிச்சு என்றால் என்ன, அதை ஊதுறதா என்ன, அதில் விடுபடுவது என்றால் என்ன என்று விளக்கி இருக்கும் பொழுது இது சூனியக்காரி தீங்கித்தான் பாதுகாப்புன்னு சொன்னா அப்படி தெரிய வரும். இவங்க மின்சரி நஃபாதாத்துக்கு என்ன அர்த்தம் செய்யறாங்கன்னு கேட்டா, முடிச்சு ஊதி சூனியம் செய்யறாள் பொம்பளை பெண்கள் சூனியம் செய்கிறார்களே, அந்த சூனியக்காரிகளின் தீங்கை விட்டு பாதுகாப்பு ஏன் தேடுகிறோம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சூனியக்காரிட்டு பாதுகாப்பு தேடிட்ட, சூனியக்காரன் பாதுகாப்பு தேடுறது ரசூலுல்லாஹ் சூனியக்காரன் தானே வச்சிருக்கிறான் ஓ நம்பிக்கை பிரகாரம். சூனியக்காரி யாரும் வைக்கலையே. அப்ப இவர்கள் பாதுகாப்பு சூனியத்தில் பாதுகாப்பு தருவதாக சொல்வார்களே, ஆனால் பொம்புல சூனியத்துக்கு தான் பாதுகாப்பு. ஆம்புல சூனியம் வச்சான்னு வைங்க, இந்த சூறாவை கொண்டு பாதுகாப்பு இல்லை. இதுல வளர்ந்ததா இல்லையா தப்பான அர்த்தம்னு ரசூலுல்லாஹ் என்ன விளக்கிட்டாங்க? முடிச்சுகள் ஊதுவது என்பது கெட்ட செயல், நல்ல செயலுக்கு போக தடுக்கிறது. ஷைத்தான் மறைமுகமா போடக்கூடிய முடிச்சுலாம் இருக்காது. தலைமாட்டில் பார்த்தா முடிச்சா இருக்கு, நம்ம பக்கத்துல இருக்காது. அதுக்கு என்ன அர்த்தம்? மானசீகமாக உள்ளுக்குள்ள நல்ல காரியத்தை செய்யாம தடுக்கக்கூடிய ஒரு தடை. முடிச்சுனா ஒரு தடையை ஷைத்தான் ஏற்படுத்துவான். அந்த தடைகள் இருந்து பாதுகாப்புன்னு அர்த்தம். அப்ப என்ன பிரச்சனை கேட்டா, இந்த ரெண்டு சூறாவும் சூனியத்திலிருந்து பாதுகாப்பு தேடுமாறு சொல்லுகிறது என்று வாதிடுகிறார்கள். அதிலிருந்து சூனியத்தால் எதுவும் செய்ய முடியும் என்று சொல்ல வருகிறார்கள். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இந்த சூறாவில் சூனியம் ஏதாவது இருக்கா? சூனியம் செய்யக்கூடியவர்கள் வார்த்தை இருக்கா? முடிச்சுகளில் ஊதுவது என்பது சூனியத்தை தான் குறிக்குதுங்கிறது என்ன ஆதாரம் என்று கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. இது சூனியத்துக்கு தான் இறங்குனுச்சுன்னு சொல்றாங்களே, அதுக்குரிய ஆதாரத்தை சனதோட சொல்லுப்பான்னா சனதும் இல்லை, இருக்கிற சனதும் பலவீனமா இருக்கிறது. அப்ப இந்த சூரா ரெண்டுமே சூனியத்தை பற்றி பேசாமல் இருந்து இவங்களா கற்பனையாக சூனியத்தை பேசுவதாக நினைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, இதே ஒரு ஆதாரமா வைக்கிறார்கள். இது நிக்காது, இந்த ரெண்டு சூறாவுக்கு சூனியத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறோம். அப்ப ஒட்டுமொத்தமாக நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது சூனியம் என்று ரசூலுல்லாஹ் வைக்கப்பட்டதா சொல்றாங்க. அதை நம்புனா என்னவாக அவங்களுக்கு பைத்தியம் வராங்கிறான பல வசனங்கள்ல அதை மறுக்கிற குற்றம் ஆகுது. அதே மாதிரி வகையில குர்ஆன்ல சந்தேகத்தை ஏற்படுத்துமே, அந்த குற்றத்தை நம்ம சேர்க்குது. அதே மாதிரி நடைமுறையில சோதித்து பார்க்க முடியக்கூடிய ஒரு காரியத்துல சோதனை செஞ்சு பார்த்தாலும் அது கிடைக்க மாட்டேங்குது, சூனியம் இருக்கிற யாரும் நிரூபிக்க முடியலையே, அந்த மாதிரியான உண்மைக்கு மாற்றமாக இந்த சூனியம் என்பது அமைந்திருக்கிறது. அதுபோக சூனியம் ஒருத்தன் செய்யறான்னு வச்சுங்கன்னா அவன் அல்லாஹ் போல செயல்படுறான், அவன் மனுஷ மாதிரி செயல்படல, எந்த ஒரு சாதனத்தையும் பயன்படுத்தாமல் ஆகு என்ற உடனே ஆகக்கூடிய வேலையை அல்லாஹ் செய்யறான அந்த மாதிரி ஒரு மனிதன் செயல்படுறான் என்று சொல்லும் பொழுது சிறுக்கு வைக்கிற குற்றம் ஏற்படுகிறது. அதே போல மூசா நபி காலத்தில் சூனியம் செய்தார்கள் என்று வரும் பொழுதெல்லாம் சூனியம் சொல்லி கற்பனை தான் செஞ்சாங்க, ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தினாங்க, மாய தோட்டம் ஏற்படுத்தினாங்க, கண்களை கட்டினார்கள், சஹரு ஆயுனாஸ் கண்களை வசப்படுத்தினார்கள், கண்கட்டி வித்தை செய்தார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்வதை பார்க்கும் பொழுது சூனியம் ஒண்ணு இல்லைன்னு வழங்குகிறது. அதே மாதிரி இந்த 102 வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க சூனியத்தை கற்றுக் கொடுக்க வந்தாலும் மக்கள் ஒத்துக்கல, அவங்க வேற ஒண்ணு தான் கத்துக்கிட்டாங்க. கணவன் மனைவி பிரிக்கிறது ஒன்னே தான் கத்துக்கொண்டார்கள், அது சூனியம் இல்ல, அது நிரூபணம் ஆயிடுச்சு. அடுத்ததான் எடுத்துக்கொண்டீங்களே, ஆனால் முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்கள் வருதா இல்லையா, அது சூனியத்தான் குறிக்குதுங்கிறாங்க. அது குறிக்காது என்பதற்கு இந்த புகாரியுடைய எல்லாம் காட்டுச்சு. அப்ப இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கும் பொழுது சூனியம் என்பது கற்பனை, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது, சூனியத்தால் எதுவும் செய்ய முடியும் என்று அல்லாஹ் ஒரு எந்த ஒரு இடத்திலையும் சொல்லவே இல்லை, அது ஒரு கற்பனை என்றுதான் சொல்லுகிறான் என்பதை புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக சூனிய இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அவங்க சில வாதங்களை வைப்பாங்க, நீங்க படிச்சிருப்பீங்க, நீங்க கேட்டிருப்பீங்க, உரைகள் அவங்க தெரிவிச்சிருப்பாங்க. அந்த வாதங்கள்லாம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறாங்க, இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன பதில். அந்த வாதங்களை எல்லாம் தொகுத்து இன்ஷால்லா நாளைக்கு என்ன செய்யறோம், இந்த சூனியத்துக்கு எதிராக என்னென்ன கேள்விகள் எதிர்த்தரப்புல கேட்கிறார்கள், நேற்று வரைக்கும் கேட்டிருக்கிறார்களோ அந்த கேள்விகளை ஒவ்வொன்றாக கேட்டு இந்த கேள்விக்கு தான் பதில் என்ன நம்ம கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. நம்ம தரப்பில் உள்ள வாதங்களை எடுத்து வைத்த பிறகு அவங்க சில கேள்விகளை எதிர்கேள்வி கேட்பார்களே, ஆனால் அதற்கான பதிலை நாளை இன்ஷால்லா பார்ப்போம். அதுக்கடுத்து உங்களுக்கு சந்தேகம் இருக்கும்ல, இப்ப நான் சொல்லாத சிலது இருக்கலாம், சொன்னது விளங்காம சிலது இருக்கலாம், சொன்னதுக்கு மாற்றமாக ஒரு ஆதாரம் இருப்பதாக நீ நினைக்கலாம். அடுத்த நாள் என்னன்னு கேட்டா சிகிருக்கு எதிராக இந்த சொன்ன கருத்துக்கு எதிராக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமே,
அல்ல கூடுதல் தெளிவு கிடைக்குமே. ஆனால் வெறும் கேள்விகளுக்கு பதில் சொல்வதன் மூலமாக பிரச்சனை செய்யலாம், முழுமையான தெளிவு கொண்டு வந்துடலாம். இப்ப நாளைக்கு எதிர்த்தரப்பினர் வைக்கக்கூடிய வாதங்களை நாங்க திரட்டி பதில் சொல்லுவோம். நாளைக்கு நாளை மறுநாள் நீங்க இந்த 2 நாள் யோசனை பண்ணி இதுல சொன்னதுல இதுக்கு முரணா தெரியுது, இது பொருத்தமா இல்ல, இது இப்படித்தான் இருக்குது என்று உங்களுக்கு தோணும். அதை குறித்து கொண்டு நாளை மறுநாள் என்ன செய்யலாம், வேற டாபிக் கேட்கக்கூடாது. இந்த சிகர் சம்பந்தமா மட்டும்தான், வேற எந்த தலைப்புக்கு பத்தி நுழையக்கூடாது. அந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் அடுத்த நாள் கேட்டீர்களே ஆனால் எதுவும் விடுபடாது. சுட்டி காட்டாத ஆதாரங்கள் கையில் இருக்கணும். நான் பார்க்காத ஒரு ஆதாரத்தை நீங்க சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, அதை கொண்டாந்து கேட்கலாம். அப்ப இந்த விஷயங்கள் எதுவும் விடுபடாம ஒரு முழுமை அடைவதாக இருந்தால் அது தெளிவுபடுத்தும் என்ற காரணத்தினால இன்றைக்கு இதை முடித்துக் கொள்வோம். நாளைக்கு எதிர்வாதங்கள் என்னென்ன வாதங்கள் வைக்கிறார்களோ அதுகளை எல்லாம் நாளைக்கு நாம பதில சொல்லிடுவோம். நாளைய மறுநாள் நீங்க கேள்விப்பட்ட வாதங்கள் என்னென்ன இருக்கிறதோ, கூடுதல் விளக்கம் என்ன இருக்கிறதோ அதை கேட்கணும். சரியா? என்ற இந்த தொடரிலே சூனியம் என்பது ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு வித்தை தானே தவிர அதன் மூலம் சில தந்திரங்களை செய்து மக்களை மதிமயக்க முடியுமே தவிர சூனியத்தினால் நிஜமான எந்த ஒரு மாற்றத்தையும் நிஜமான எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவே முடியாது என்பதை கடந்த 8 நாட்களாக நம்ம பார்த்தோம். இந்த கருத்தை நம்ம சொல்லும் பொழுது சூனியத்தால் எதுவும் செய்ய முடியும் என்ற கருத்தில் உள்ளவர்கள் பல எதிர்வாதங்களை வைப்பார்கள். அதுல முக்கியமான வாதம் என்னவென்றால், சூனியத்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற இந்த கொள்கை முஅ்தஸிலா என்று ஒரு கூட்டம் இருந்தார்கள். அவங்க ஹதீஸெல்லாம் மறுக்கக்கூடியவங்க, அற்புதத்தை எல்லாம் மறுப்பாங்க. அவங்க ஒரு வழிகட்ட கூட்டம் என்று வரலாறுல அந்த காலத்திலே அவங்க புறக்கணிக்கப்பட்டவர்கள். அப்படி ஒரு கூட்டம் இப்ப இல்ல, ஒரு காலத்தில் இருந்து முற்றாக அழிந்து போன ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை தான் வழிகட்டவர்களுக்கு உதாரணமாக எல்லா நல்லறிஞர்களும் குறிப்பிடுவார்கள். அவங்களும் சூனியத்தை மறுத்திருக்கிறாங்க. இந்த முஅ்தஸிலா என்கிற ஒரு கூட்டம் சூனியத்தை கடந்த காலத்தில் சூனியத்தால் ஒன்றும் செய்ய முடியாது, அது பிராடு, அது ஒரு ஏமாற்று வித்தை என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, இப்ப இந்த சூனியத்துக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் நம்ம இப்படிலாம் கிடையாதுன்னு சொல்றோமா, இது முஅ்தஸிலா கொள்கை, இவங்க முஅ்தஸிலா கொள்கைக்கு நம்மளை கொண்டு போறாங்க. முஅ்தஸிலாக்கள் என்ற கூட்டம் தான் சூனியத்தால் ஒன்றும் முடியாது என்று சொன்னார்கள், மற்ற நல்ல அறிஞர்கள் யாருமே இப்படி சொல்லல என்கிற ஒரு வாதத்தை தான் பிரதானம் வைப்பாங்க. இதுவரைக்கும் அறிஞர்கள் எவ்வளவு வந்திருக்கிறாங்க, கெட்ட வேண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல, அவங்க மட்டும்தான் இதை சொல்லியிருக்காங்களே தவிர நல்ல மரியாதைக்குரிய மதிக்கத்தக்க அறிஞர்கள் யாருமே இதை சொல்லல. இவங்க தான் தௌஹீத் ஜமாஅத் முதல்ல புதுசா இந்த கருத்தை வைத்து மக்களை குழப்புகிறார்கள். முதல்ல முஅ்தஸிலாங்கிறவன் குழப்புனா அவன் போய் 1000 வருஷம் ஆயிடுச்சு, அவனுக்கு தொடர்ச்சி கிடையாது. 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவன் அவன் அழிந்து போன பிறகு இவங்க முஅ்தஸிலா கொள்கையை கொண்டா திணிக்கிறாங்க என்று ஒரு வாதம் வைப்பாங்க. ஆனா இந்த வாதம் அப்பட்டமான பொய்யுங்க. முஅ்தஸிலாங்கிறவன் அந்த கொள்கையை சொன்னாங்கிறது உண்மை. முஅ்தஸிலா மட்டும் சொல்லல, மதிக்கத்தக்க நல்ல அறிஞர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நம்பர் வேண்டுமானால் அதுல அதிகமா இருக்கலாம், இதுல சூனியத்தால் எதுவும் செய்ய முடியும்ன்றதுல. ஆனால் மதிக்கத்தக்க அறிஞர்கள் பல பேர் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை இவங்களை ஒப்புக்கொண்ட நூல்கள் நம்ம பார்க்க முடியும். உதாரணமா இப்னு ஹஜர் அவர்கள் ஃபத்ஹுல் பாரி, அவங்க பெரிய எல்லாராலையும் மதிக்கப்படுற ஒரு அறிஞர். அவர் ஃபத்ஹுல் பாரிங்கிற நூல்ல சொல்றாரு, வக்துலிஃப ஃபிஸ் சிஹ்ரி, சிஹ்ர் விஷயத்தில் கருத்து வேறுபாடு உண்டு. ஏகமானதான கருத்து இல்லையா. ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறாரு, சிஹ்ர் சூனியம் என்கிற விஷயத்துல கருத்து வேறுபாடு உண்டு. ஃபகீல, ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, ஹுவ தஹ்யீலுன் ஃபகத், அது வெறுமனே கற்பனை தான், சும்மா ஏமாத்து தான், நிஜம் கிடையாது. லா ஹகீகத் லஹு, அது உண்மையில் நடப்பது கிடையாது, ஏமாற்றுவது மட்டும்தான் என்றும் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை சொல்றது யாரு, வஹாதா இஃப்தியாரு அபி ஜாஃபரில் இஸ்திர்பாதி மின ஷாஃபிய்யா, ஷாஃபி மதுஹபில் மரியாதைக்குரிய அறிஞராக இருந்த அபூ ஜாஃபர் என்பவருடைய கருத்து இதுதான். இந்த ஷாஃபி மதுஹப்னு சொன்ன உடனே அவர் என்ன இல்லைன்னு வழங்கி போச்சு, முஅ்தஸிலா இல்லைன்னு வழங்கி போச்சு. முஅ்தஸிலாவை 4 மதுஹப் முஅ்தஸிலாவை எதிர்த்தவர்கள், முஅ்தஸிலாங்கிற மட்டும்தான் இதை சொன்னாங்கல்ல. ஷாஃபி மதுஹப்ல மரியாதைக்குரிய ஒரு அறிஞராக இருக்கிற அபூ ஜாஃபருடைய கருத்து இதுதான். அபூபக்கர் ராசி மினல் ஹனபியா, ஹனபி மதுஹப்ல அபூபக்கர் ராசி இருந்தார, அவர் பெரிய அறிஞர், ஹனபி மதுஹப் முக்கியமான அறிஞர், அவருடைய கருத்தும் இதுதான்.
இப்னு ஹஸ்மில் லாஹிரி, லாஹிரியா என்ற குர்ஆனை சொல்ல அப்படியே எடுத்துக்கொள்ளணும், எந்த வியாக்கியானமும் செய்யக்கூடாது என்று சொல்லி ரொம்ப மரியாதைக்குரிய பேரறிஞராக இருந்தவர், வழிகட்ட கூட்டங்களுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் யார்? இப்னு ஹஸ்ம். அந்த இப்னு ஹஸ்ம் அவர்களுடைய கருத்தும் இதுதான். இது சிகருங்கிற கற்பனை. இப்ப சொன்னோம்ல, ஒன்னும் செய்ய முடியாது, சிகரினால அதை செய்ய முடியாது சொன்னா பொய் அப்படிங்கிற கருத்து யாருடைய கருத்து? இப்னு ஹஸ்முடைய கருத்து. ஓ தாயிபத்தின், இன்னும் ஒரு கூட்டத்தாருடைய கருத்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நவவி சொல்கிறார். சரியான கருத்து என்னவென்றால் அதுக்கு ஏதோ செய்ய முடியும் என்பதுதான் அப்படின்னு நவவி தன் கருத்து சொல்கிறார். இப்ப இதுல என்ன வழங்குறது? அதாவது இந்த கருத்தை இப்பதான் ஃபர்ஸ்ட் சொல்றோம்ல, இவங்கெல்லாம் தௌஹீத் ஜமாத் மெம்பர், இவங்கெல்லாம் இப்னு ஹஸ்முங்கிறவரு, அபூபக்கர் ராஜிங்கிறவரு, அபூ ஜாஃபர் இந்த நூற்றாண்டுல உள்ளவரா? இவங்கெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தினவர். இப்னு ஹஜர் 700ல உள்ளவர். இவர் சுட்டி காட்டுறாருன்னா அதுக்கு முந்தின ஆளுங்க. இப்னு ஹஜர் சுட்டி காட்டுறாரு, இவரே ஹிஜ்ரி 700ல உள்ளவர், 700 ஆண்டுக்கு முந்தினவர். இவர் இந்த அறிஞர்களை சுட்டி காட்டுற அவங்க 800 1000 அந்த ஆண்டுகளுக்கு முந்தினவங்க. அந்த காலத்தில் அவங்க நினைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா இப்படியான ஒண்ணு கிடையாது என்ற கருத்து அறிஞர்கள்ட்ட இருக்குது. இவங்க முத்தசிலாவா? இவங்களுக்கு சொன்னாங்கல்ல, இதை சுட்டி காட்டும் போது இப்னு ஹஜர் இவங்க எல்லாம் முத்தசிலா கொள்கை சொன்னாங்கன்னு சொல்லல, அவர் அந்த கருத்தை மதிச்சாங்க. இவர் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார்கள், இவங்க எல்லாம் இந்த கருத்தில் இருக்கிறார்கள், ரெண்டையும் பதிவு செய்கிறார்களே தவிர இந்த கருத்தை சொன்னவர்களை வழிகேடர்கள் என்றோ முத்தசிலா என்றோ இவர்கள் இந்த முத்திரையை குத்துனாரா இப்னு ஹஜர்? இல்ல. அப்ப இவங்க யாருமே சொல்லாதது என்ற ஒரு கருத்து பொய், அதை வழங்கிக்கிறோம். அதே மாதிரி இதே காலகட்டத்தில் இப்னு ஹஜருடைய இதே காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் இப்னு தைமியா. இப்னு தைமியாங்கிறவர் கொஞ்சம் இப்னு தைமியாங்கிறது இப்னு ஹஜர் கொஞ்சம் முந்தினவர், ஒரு 50-60 வருஷத்து வித்தியாசம் தான் ரெண்டு பேருக்கு இருக்கிறது. அப்ப இப்னு தைமியாங்கிறவர் இறைநேச செல்வர்களும் செய்தானின் தோழர்களும் புஸ்தகம் தமிழ்ல வந்திருக்க பாத்திருக்கீங்களா? அதனுடைய அரபி தமிழ்ல நீங்க இருந்து பார்க்கலாம். அந்த நூல்ல குறிப்பிடுறார், அல் ஃபர்கு பைன அவுலியாய் ஷைத்தான் அவுலியாய் ரஹ்மான், அவுலியாவு ஷைத்தான் அவுலியாவு ரஹ்மான் என்பதுக்குரிய வித்தியாசம் வேறுபாடு என்று சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூல்ல அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இஹ்தலஃபல் உலமாவு, உலமாக்கள் கருத்து வேறுபடுறார்கள். முத்தசிலாவுக்கும் சுன்னத் ஜமாத் உலமாவுக்கும் கருத்து வேறுபாடு கிடையாதுங்க. உலமா அறிஞர்கள் என்று மதிக்கப்படுறவங்க இருக்காங்களே, அவர்களை இரு கருத்து கொள்கிறார்கள். في أن السحر هل له حقيقة ووجود وتأثير حقيقي, உண்மையான ஒரு தாக்கம் அதற்கு உண்டா, அது நிஜமாக நடக்கிறது தானா இல்லையா என்பதில் உலமாக்களுக்கு கருத்து வேறுபாடு உண்டு. அப்ப அந்த கருத்து சொன்னவங்க உலமா தான், இந்த கருத்து சொன்னவங்க உலமா தான். யாரும் முத்தசிலா கிடையாது. முத்தசிலா முத்தசிலா சொன்னதுனால அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா நம்ம லா இலாஹ இல்லன்னு சொல்ல முடியுமா? நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றோமே, இதையும் முத்தசிலா சொன்னான்ல, அப்ப நீ முத்தசிலா சொல்றான்னு சொல்ல முடியுமா? முத்தசிலா சொன்னா என்ன, வேற எவன் சொன்னா என்ன, ஒரு காபிர சொன்னதா இருக்கட்டுமே, இஸ்லாத்தில் உள்ள நல்ல கருத்தை சொன்னா நம்ம ஏத்துக்கலாமே, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்ப முத்தசிலா இந்த கொள்கையில, நம்ம கொள்கையில முத்தசிலா இருக்கான்னு சொல்லிட்டு போங்க, சரியான கொள்கை இந்த விஷயத்துல. அவர் சொல்றாரு கருத்து வேறுபாடு இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு ஃபதஹபல் முத்தசிலா, முத்தசிலா என்கிற குழுவினரும், அது மட்டும் தான் முத்தசிலாங்கிறாரு. அபூபக்கர் ராஸில் ஹனபி அல் மாரூஃப் பில் ஜஸ்ஸாஸ், ஜஸ்ஸாஸ் என்று அறியப்பட்ட அபூபக்கர் ராஸி அவர்களும், அபூ ஜாஃபர் இஸ்திர்பாதி என்பவரும், ஒரு பகவி மின ஷாஃபிய்யா, ஷாஃபி மذஹபை சேர்ந்த பகவி இமாம் அவர்களும், இலா இன்காரி ஜமீஇ அன்வாய் சிஹ்ரி, சிஹ்ருடைய அத்தனை வகைகளையுமே மறுக்கிறார்கள். அந்த வகை இருக்கு, இந்த வகை இருக்கு, உசுரோட சாவடிக்கலாம், செத்தவனை புழைக்க வைக்கலாங்கிற பெருசும் செய்யலாம், சின்ன சின்ன செய்யலாம்னு பல வகையா சொல்றாங்க. எல்லா வகையும் பொய் என்று சொல்ற முத்தசிலாவும் சொல்றாங்கன்னு சொல்றாரு இப்னு தைமியா. முத்தசிலாவை சொல்லிட்டு இவங்க எல்லாம் சொன்னா என்ன அர்த்தம்? இவங்க முத்தசிலா இல்லைன்னு அர்த்தம். முத்தசிலாக்கள் சொன்னார்கள். அதே மாதிரி ஜஸ்ஸாஸும் சொன்னாரு, பகவியும் சொன்னாரு, அபூ ஜாஃபர் என்பவரும் சொன்னாரு. இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது ஒரு கற்பனை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்னஹு ஃபில் ஹகீகத்தி தஹீலு மினஸ் சாஹிரி அலா மன் யராஹு, கண்ணால் பார்க்கக்கூடியவனை மதிமயக்கி பொய் தோற்றத்தை ஏற்படுத்துவதுதான் சிகர் என்பது என்று இவங்க எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த அறிஞர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். உண்மைக்கு மாற்றமான ஒன்றை இருப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதுதான் சிகர் என்பது. நிஜமா ஒன்றும் செய்ய முடியாது, சூனியம் என்ற